Like, comment, and subscribe. தம்பி நண்பா எங்கப்பா போறீங்க? இருங்கப்பா நானும் வரேன். என்னை விட்டு போகாதீங்கப்பா. எங்க போனாங்க என்னுடைய பேஷன்ஸ்? நான் என்ன செய்யறது? ஏதோ இங்க இருந்தோ வராங்க, அதோ அங்க இருந்தோ வராங்க. என்னப்பா நீ பின்னாடி வந்து இப்படி பயமுறுத்திட்ட? எல்லா பக்கத்துல இருந்தும் வராங்க. வாக்கில போயிடலாம். ஒரு இடம் விடாம எல்லா இடத்துல இருந்தும் அவங்க வந்துகிட்டே இருக்காங்க. நான் எங்கதான் போறது? ஏதாவது பண்ணி இந்த இடத்த விட்டு உடனே ஓடி போயிடலாம். ஆஹா வேண்டாம் வேண்டாம், என்ன தயவு செஞ்சு விட்டுடு. நான் எப்பவுமே ஜோம்பி ஆக விரும்பல. போதும் ரொம்ப சத்தம் போடாதீங்க. இல்லைன்னா அந்த ஜோம்பி இங்க வந்துரும். நாங்க நைஸா ஓடி போயிடலாம். இன்னைக்கு பார்த்தா பேங்க் ஹாலிடே மாதிரியே இருக்கே. இன்னைக்கு யாருமே டீ சாப்பிட கடைக்கு வரல. நீ யாருக்காக இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கீங்க? அவங்க எல்லாரும் ஜோம்பியா மாறிட்டாங்க. சீக்கிரம் வாங்க ஓடிடலாம். அட அது சரி, இவங்கெல்லாம் யாரு? நான் எதுக்கு உங்க கூட ஓடிக்கிட்டு இருக்கேன்? இவங்க யாருன்னு கூட தெரியல. எப்ப நான் வாழ்க்கையிலேயே இப்பதான்ப்பா முத முறையா இந்த ஜோம்பிஸ் எல்லாம் பாக்குறேன். மோட்டோ பத்துலு ஒரு வாரமா வெளியூருக்கு போயிருக்காங்க. அவங்க இருந்திருந்தா இவ்வளவு நடந்தே இருக்காது. இதுக்கு மேல நம்மளால ஓடலாம் முடியாது. நான் களைச்சு போயிட்டேன். சோமி பிரதர், நான் ஒரு வெஜிடேரியன். என்கிட்ட சமோசா இருக்கு, அதுவும் கடையில தான் இருக்கு. யாரோட ஓடிடுமா? சீக்கிரம் ஓடுமா? எல்லா இடத்துலயும் ஜோம்பிங்க இருக்காங்க. எந்த இடத்துல போறதுன்னு தெரியலையாப்பா. கூப்பிட்ட குரலுக்கு உடனே நாங்க வந்து விடுவோம். நாங்க ஒரு வாரம் தானே வெளியே போயிருந்தோம். அதுக்குள்ள நீங்க இந்த ஃபுர்ஃபுரி நகரத்தை ஜாம்பி நகரமா மாத்தி காட்டிட்டீங்களே. எங்களுக்கு நியூஸ் கிடைச்ச அடுத்த நிமிஷமே நாங்க கிளம்பி இங்க வந்துட்டோம். அட மோட்டையா தம்பியா நண்பா, இந்த ஜாம்பி நம்மள கடிச்சாலும் சரி இல்ல கொலை பண்ணாலும் சரி, எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் ஜாம்பியா மாறிடுவான். இவ்வளவுப்பா இதுக்கு ஆசையா யாரையாவது கட்டி பிடிச்சா கூட நம்ம அடுத்த நிமிஷம் ஜாம்பியா மாறிடுவாப்பா. ஆமா இதெல்லாம் தெரியும்னா அப்ப ஏதாவது செய்யுங்கப்பா. நீங்க தனியா லாலிபாப் எல்லாம் சாப்பிட கூடாது. எனக்கும் வேணும். அது கூட கொஞ்சம் சாஸ் மட்டும் கொடுத்தா சூப்பரா இருக்கும். இதுங்க கண்ணுக்கு லாலிபாப் மாதிரி ஏதோ தெரியும். வண்டியை நிறுத்துங்க. யாரோ சிக்கன் லாலிபாப்னு சொன்ன? எந்த ஆங்கிள் பார்த்தா என்ன சிக்கன் லாலிபாப் மாதிரி உனக்கு தெரியுது? அடே மோட்டோ, அதுகிட்ட வாக்குவாதம் நடத்தாத. சீக்கிரமா கார்ல ஏறு, நாம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். எந்த ஆங்கிள் பார்த்தா நான் சிக்கன் லாலிபாப் மாதிரி தெரியுறேன்? இதுக்கு பதில் சொன்னாதான் நான் இங்க இருந்து வருவேன். இதுக்கு எல்லாம் சேர்ந்து என்ன இன்சல்ட் பண்ணுதுங்க. ஆனா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நான் என்ன சிக்கன் லாலிபாப்பா? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் உங்களை சும்மா விட மாட்டேன். பாருங்க, இந்த போட்டி, இந்த கபாப், இந்த தந்தூரி வாங்கி இது லாலிபாப். கடைசியில கம்பியில போய் முட்டிக்கிட்டேன். என்னுடைய நண்பனை கிடைச்சு அதுக்கப்புறம் நான் பண்ண சும்மா விட மாட்டேன். அதுக்குள்ள போய் அடிடா. சாரி மோட்டோ, குறி தப்பிடுச்சு. ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். ஆமா, திடீர்னு உங்களுக்கு எவ்வளவு ஆச்சு? சத்தம் எங்க இருந்து வந்தது? அந்த திசை நோக்கி நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மோட்டோ, இப்பதான் ஒரு விஷயம் தெளிவாகுது. யாரோ இதுங்களை கூப்பிட்டு இருக்காங்க. மோட்டோ சரி வா, நாம இதுங்களை ஃபாலோ பண்ணலாம். ஒரு நிமிஷம், நீங்க இந்த ஜோம்பி பின்னாடியே போங்க. நான் இந்த ஊரை விட்டே போக போறேன். சாரி. நாம கிளம்பலாம்.
ஐயோ பாதி பேர் இந்த பக்கம் போங்க, மீதி பேர் இந்த பக்கம் போங்க. யாராவது இருந்தா அப்படியே நில்லுங்க. ஒரு நிமிஷம் ஸ்டேடியா நில்லுங்க. லீடர் ஜோபாராவ் வாழ்க, லீடர் ஜோபாராவ் வாழ்க. ஜோம்பாரா 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 ஜோம்பாரா. ஐயோ அம்மா, போச்சு 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 போச்சு. இவன்தான் ஒரு லீடரா? இவனுக்கு ஒழுங்கா நிக்க கூட தெரியல. சரி, நீ எதுக்காக என்ன காப்பாத்தல? வேண்டாம் 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 வேண்டாம். வாங்க வந்து சாப்பிடுங்க, கொஞ்சம் ஜாம்பியா ஆயிடுங்க. தி ஜோம்பி ஆர்மி இன்ஸ்பெக்ஷனுக்காக ரெடியா இருக்காங்க. ஜோம்பாடா, ஆஹா இவங்க போடா. கொஞ்சம் கொஞ்சம் மெதுவா, கொஞ்சம் மெதுவா. வாங்க வாங்க போய் கவனிக்கலாம். அப்படி இங்க என்னதான் நடக்குது? ஜாக்கிரதை போட்டு பார்த்தலாம். I am Sombada, the king of zombies army. நீங்க எல்லாரும் ரொம்ப அற்புதமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. I am very proud. நீங்க எல்லாரும் ஒரு வாரத்திலே இந்த ஊர்ல எல்லாரையும் ஜோம்பியா மாத்தி காமிச்சிருக்கீங்க. நாம கூடிய சீக்கிரம் இந்த மொத்த உலகத்தையும் ஜோம்பி வேர்ல்டா மாத்தி காட்டணும். I will be the king of zombie world. நீ என்னத்த உளறிக்கிட்டு இருக்க? நான் சொல்றேன், இவன் வந்து ஒரு சரியான ஏமாத்துக்காரன். இவனை கொஞ்சம் பாருங்க. இவனை ஜோம்பி வேர்ல்டுல இருந்தே அடின்னு அடிச்சு விரட்டி இருக்காங்க அந்த கிங். அடித்தாங்க முடியாம இங்க வந்துட்டான். இங்க வந்து சும்மா இல்லாம தன்னுடைய ஜோம்பி வேர்ல்டு அவன் உருவாக்குறான். தன்னுடைய கனவை அவன் நினைவாக்குறதுக்காக இங்க வந்திருக்கா. ஏன்னா இவனால அந்த உலகத்துக்கு திரும்ப போக முடியாது. ஏன்னா அங்க இவனுடைய மானமே போயிடுச்சு. அம்மா இன்ஸ்பெக்டர் சிங்கம், என்ன பத்தி உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஏன் தெரியுமா? நான் உங்களை என்னோட ரைட் ஹேண்டா மாத்திட்டேன். என் மொத்த படையோட கமாண்டர் நீங்க தான். அதுக்காக நீங்க நான் சொன்ன விஷயத்தை இந்த உலகத்துக்கு சொல்லவே கூடாது. ஐயோ சாரி சாரி. மறுபடியும் நான் இந்த மாதிரி தப்பை எப்பவுமே செய்ய மாட்டேன். ஜோம்பி ஆர்மி எப்பவாவது ஜோம்பாடாவுக்கு மெசேஜ் அனுப்பணும்னா எப்படி அனுப்புவீங்க? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஐயோ அம்மா. இந்த மாதிரி ஊடு ஊழல்ன்றதுனால சோபடாக்கு மெசேஜ் கிடைக்குமா? என்னையா சொல்ற நீ? வா வந்து கொஞ்சம் சாப்பிடு, நீயும் ஜோம்பி ஆயிடு. ஆமா, இவன் யாரு? இவன் ஏன் இன்னும் சாம்பி ஆகாம இருக்கான்? இவங்க வீரர்களுக்கு எல்லாம் வீரர்கள், பயங்கரமான சக்திசாலியானவங்க. இவங்க தான் மகாபலி. இவங்க தான் மோட்டு பத்துலுவா. நீ என் பக்கம் இருக்கியா இல்ல இவங்க பக்கம் இருக்கியா? நான் அவங்க பக்கம் தான் இருக்கேன். உன்னை நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். இப்ப நான் இவங்களை ஜாம்பியா மாத்துறேன். வந்துடுங்க. ஒவ்வொருத்தரையும் நான் கவனிச்சுதான் மோட்டோ, நான் வந்துகிட்டே இருக்கேன், விடுங்க. தம்பி, என் நண்பா, இது சண்டை போட வேண்டிய நேரமே இல்லப்பா. இது ஓட வேண்டிய நேரம். இவங்க நகை மட்டும் உன் மேல பட்டுச்சுன்னா நீ அப்படியே சாம்பியா மாறிடுவாப்பா. சரி பாப்பா, லேப்ல போயிட்டு ஒரு ஆன்டிடோட்டை தயார் பண்ணலாம். ஏ சாமி தேக்கா, கோ அண்ட் அட்டாக். மோட்டு பத்துலுவா. இது ஒரு 6. இது ஸ்டேடியம் விட்டு வெளியாகுங்க. இது 4 இந்த வாய்க்க. மோட்டோ வா, நம்ம உடனே இங்கிருந்து போயிடலாம். நாம ஒரு இடத்துல உட்காந்து பேசி யோசிச்சு இதுக்கான வைத்தியம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். பத்துலு பின்னாடி பாருடா. வாங்க பிக் பிரதர்.
அவங்கள போய் புடிச்சு கொண்டு வா. ஐயோ பாபுக்குள்ள பிடிக்க நெல்லு நாங்க இன்னும் ஏறவே இல்லடா. எல்லாருக்கும் என்ன டைட்டா பிடிச்சுக்கோங்க. எப்ப மோட்டு மகராச கொஞ்சம் காரன் இருக்கு. கொஞ்சம் காரன் இருக்காதுங்கப்பா. ஓட்டுக்கோ சீக்கிரம் போங்க. மோட்டு கொஞ்சம் வேகமா ஓட்டு. இன்னும் கொஞ்சம் வேகமா ஓட்டு. ஏப்பா இப்ப நான் நிப்பாட்டவா இல்ல ஓட்டவா? வேகமா போ. காரு கரெக்டா பிக் பிரதரோட லேப்ல தான் போய் நிக்க போகுது. சாரி, சீக்கிரம் வாங்க. தம்பி என் நண்பா, நீங்க ஜாம்பிஸ கண்காணிச்சுக்கிட்டே இருங்கப்பா. நான் ஆன்டிடோட்டை ரெடி பண்றப்பா. கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நிறைய கெமிக்கல்ஸ மிக்ஸ் பண்ணும்பா. பிடிச்சிடுறேன். நம்ம கிட்ட இன்னும் ஒரே ஒரு நைட் மட்டும் தான் தேவை இருக்கு. டாக்டர் ஜட்கா, எது செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா செய்யுங்க. டாக்டர் ஜட்கா, சிங்கம் சார் அங்கதான் ஜாம்பியா மாறிட்டாரு. ஆனா அவர் மத்தவங்களை விட கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்காரு. அவர் ஜாம்பியா இருந்தாலும் நார்மலா தான் பேசிக்கிட்டு இருக்காரு. டாக்டர் ஜட்கா, நீ ஆன்டிடோட்டை ரெடி பண்ணு. நான் இவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். மோட்டோ, அங்க நானும் டாக்டர் ஜட்கா சாரும் இன்ஸ்பெக்டர் சிங்கம் சார் கிட்ட ஜாம்பிஸ பத்தி சொல்லலான்னு தான் போனோம். Hello, Inspector. I am Sombada, the king of zombie. ஏய் கிங் ஆஃப் ஜோம்பி, நான் தான் சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது முடியாத காரியம். என்ன புரியுதா? நல்ல விஷயம். உங்களை பார்த்ததுல எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆஹா, ஐயோ அம்மா, அடியாத்து நகம் பட்டுருச்சு. ஆஹா, என்னோட நகம் பட்டாலே போதும், யாரா இருந்தாலும் 10 செகண்ட்ல ஜோம்பியா மாறிடுவாங்க. எங்களுக்கு உன்னோட அவசியம் இருக்கு. நீயும் ஜோம்பியா மாறதான் போற. மனுஷன மாதிரி நீயும் தெளிவா பேசுவ, எல்லாத்தையும் ஞாபகமும் வச்சுப்ப. ஏன்னா என்னோட ஜோம்பி ஆர்மிக்காக ஒரு ஆர்மி கமாண்டர்ஸ் தேவைதானே. அதனால அந்த வேலையெல்லாம் நீதான் கவனிக்கணும். இப்படிதான் அவரு சாம்பி ஆயிட்டாரு. அப்படியா? அதனாலதான் சிங்கம் சார் சாம்பியா மாறினாலும் அவர் மனுஷன் போல பேசிக்கிட்டு இருக்காரு போல இருக்கேப்பா. நண்பர்களே, என்கிட்ட கெமிக்கல்ஸ் தயாரா இருக்கு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணா போதும். இப்போ ஆன்டிடோட் பண்ற தப்பா வேலை. வைக்க மாட்டோம். டீ கடைக்காரரையும் ஜாம்பியா மாத்திட்டாங்களா? நம்ம டீ கடைக்காரரையும் ஜாம்பியா மாத்திட்டாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் எதுவுமே கிடையாதா? மத்தவங்க கூட சேர்ந்துக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரரை கடிக்கிறதுக்காக இங்க வந்துட்டீங்களா? மரியாதையா சைடு விட்டுடுங்க. கமா, தள்ளி போங்க. டீக்காரங்க ஒழுங்கா பின்னாடி போடுங்க, இல்ல கைய சுத்தி ஒண்ணு போடுவேன். நான் உங்களோட பர்மனன்ட் கஸ்டமர். ஆனா எங்க கூட நீ இந்த மாதிரி நடந்துப்பியா? கச்சா, இவங்களுக்கான ஆன்டிடோட்டை நமக்கு கிடைச்சிருச்சோ. இவங்களை நல்லா திட்டுங்க, அப்பதான் இவங்க கல் மனத்தை அழுவ ஆரம்பிக்கும். இதோ பாருங்க, என்னையும் என்னுடைய நண்பர்களையும் அப்படி பார்க்காதீங்க, கொஞ்சம் பயமா இருக்கு. உங்களுக்கு பயங்கரமா கோவம் ஏறிட்டு போகுதுடா, என்ன பண்றது? ஐடியா டாக்டர் ஜட்கா சார், நீங்க உங்க கெமிக்கலை எடுத்து உங்களோட பேக்குக்குள்ள வைங்க. நாம இந்த இடத்தை விட்டுட்டு இப்பவே ஓட ஆரம்பிச்சிடலாம். இப்ப எல்லாரும் சேர்ந்து கத்தி கத்தி திட்டுங்க, சீக்கிரம் திட்டுங்க. உங்க யாரையும் நான் விட போறது இல்ல. வாங்கடா, ஒவ்வொருத்தரையும் நாங்க விட போறது இல்ல. வாங்க. உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கண்டிப்பா ஒரு வழி கொண்டு போறாங்கப்போ. கச்சா
டாக்டர் ஜக்காவுடைய லேபு மொத்தமா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சுப்பா. சாரிப்பா என் நண்பர்களே, இப்போ நான் எவ்வளவு கெமிக்கல்ஸ கொண்டு வந்திருக்கேனோ அதுல இருந்து 1-2 ஜாம்பிஸை மட்டும் தான் குணப்படுத்துற அளவுக்கு என்னால ஆன்டிடோட்டை கண்டுபிடிக்க முடியும்ப்பா. ஆனா லேப் அங்க பிளாஸ்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்னால கெமிக்கல்ஸை கண்டுபிடிக்க முடியாது நண்பா. டாக்டர் ஜட்கா சார், நமக்கு ஏதாவது ஒரு வழி கண்டிப்பா இருந்தாகணும். நமக்கு எப்படியாவது கெமிக்கல் வேணும். அடைய தம்பி என் நண்பா, இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் ஒரு ஃப்ரூட்டை ப்ராசஸ் பண்ணி தான்ப்பா நான் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். அந்த ஃப்ரூட்டுடைய பேரு அமிர்த பழம். இது நம்மளுடைய லோன்லி ஐலாண்ட்ல தான்ப்பா கிடைக்கும். என்ன புரியுதாப்பா? அமிர்த பழம். லோன்லி ஐலாண்ட்? ஆமா, இது எங்க இருக்கு? கமல்பூர் பக்கத்துல ஒரு சி இருக்குல்லப்பா, அதோட கரையோரத்துல பார்த்தா 100 கிலோமீட்டர் அப்படியே நடந்து உள்ள போனா அங்க அக்கம் பக்கத்துல எந்த ஒரு ஐலாண்டும் கிடையாது. அதனால தான் அந்த ஐலாண்ட லோன்லி ஐலாண்டுன்னு எல்லாரும் சொல்லுவாங்கப்பா. அப்ப எதுக்கு ராக போட்டுட்டு இருக்க? கிளம்புங்க, அங்கேயே போகலாம். சீக்கிரமா ஃப்ளையிங் ஹெல்மெட்டை எடுத்துக்கங்க, போட்டுட்டு நாம பறந்து போயிடலாம். அடைய தம்பி என் நண்பா, ஜாம்பிஸ் வந்ததுனால அவசரமா நான் கிளம்புனதுல நான் உங்களுக்காக ஜெட் பேக் ஃப்ளையிங் ஹெல்மெட்டை கொண்டு வர மறந்துட்டேன். அவசரத்துல ஃப்ளையிங் காரையும் நான் கொண்டு வரலப்பா. ஓ கார்லயே நான் கிளம்பி வந்துட்டேன் நண்பா. பேசுறதுக்குள்ள ஜாம்பிஸ்ல இங்க வந்துருவாங்க. சீக்கிரமா நம்ம இங்கிருந்து போயிடலாம். சரி, கோச்சுக்காதீங்க, சும்மா தான் சொன்னேன். நம்ம முதல்ல கமல்பூர் நகரத்துக்கு போய் சேர்ந்துடலாம். அதுக்கப்புறமா நமக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்ல. நான் மறுபடியும் லெஃப்ட்ல போறேன். அதெல்லாம் இருக்கட்டும். இந்த போர்டை இந்த இடத்துல வச்சது யாரு? எனக்கு என்னமோ இந்த இடத்த பார்த்தா ஒரே டவுட்டா இருக்கு. அந்த போர்டையே ஃபாலோ பண்ணலாம். ஓகே, கம் ஆன். இங்க வாரபத்துல நம்மள மக்கள் மேல நம்பிக்கை வைக்கிறோம்டா. அங்க போர்டுல எழுதிருக்கத கொஞ்சம் படிக்கிறியா? நம்மள காப்பாத்துறதுக்காகவே மனித உருவுல கடவுளே வந்திருக்காரு. அங்க பாத்தியா? ரொம்ப சந்தோஷம். பத்துலு டோய் பிக் பிரதர், இந்த மகளால நிம்மதியா உட்காந்துட்டு ஆன்டிடோட்டை ரெடி பண்ணுங்க, புரியுதா? அதுக்கப்புறம் நாம முன்னேறி போகலாம். ஜாம்பிஸ் ஃப்ரீ ஜோன். ரொம்ப அருமையா இருக்கு. வெல்கம் வெல்கம். உங்களுக்காக தான் நாங்க இங்க காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க எல்லாரும் வந்து இங்க உட்காருங்க. எங்களோட பாஸ் அங்க உட்காருவாரு, உங்களுக்கு ஆப்போசிட்ல உட்காருவாரு. கஜா கஜா, எங்களுடைய லீடர் பேரு மோட்டோ. இவர்தான் மோட்டோ, போய் உட்காருப்பா. வந்துட்டாரு. வாங்க வாங்க, சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு ஜோம்பியா மாறுங்க. ஐயோமா, இவங்க எவ்வளவு கெட்டவங்களா இருந்தாலும் வேற எந்த வழியும் இல்லை. இவங்க என்னுடைய பாஸ் ஆயிட்டாங்க. இப்போ நீ என்ன சொன்ன? ஒண்ணுமில்ல. கஜா கஜா. சிக்கன் லாலிபாப், சிக்கன் கபாப். வெல்கம் வெல்கம். ஷோவி மீட் அகைன். எதுக்காக நீ அந்த ஆன்டிடோஸ தயாரிக்கிறதுக்கு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே இருக்க? ஆன்டிடோஸ வச்சு நீ கொஞ்சம் பேரை தான் குணப்படுத்த முடியும். எல்லாரையுமே குணப்படுத்த முடியாது. அப்படியே எல்லாரையும் நீ குணப்படுத்தணும்னா என்ன முதல்ல அழிச்சாகணும். ஆனா அத உன்னால பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் உங்களை அழிச்சிடுவேன். இப்படி போதுகிட்டு இருக்குது. நான் என்ன இந்த பக்கம் பொழுதுகிட்டு போய்கிட்டு இருக்கேன். என்ன கசிதாராம், என்ன லீடர் ஆக்கி என்னையே மாட்டி விட்டுட்டியே. நேத்துல இருந்து நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா நீ தான் எங்க என் பேச்ச கேக்குற? சோமாடா பிரதர், நீங்க ஒரு சக்திமான், நீங்க ஒரு மகான். எங்களை மாதிரி அப்பாவி மக்களை நீங்க ஏன் சாப்பிட நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
ஐயோமா மோட்டு, நீ ஒரு மகான், நீ ஒரு சக்திமான். நீ இந்த ஜோம்பி ஆர்மியோடைய சீஃப் சும்மா துணி துவைக்கிற மாதிரி துவைச்சு எடுத்திருக்க. இவன் மட்டும் அங்க ஒழுங்கா இருந்திருந்தான்னா இவனை எதுக்காக அவங்க அடிச்சு விரட்ட போறாங்க? இவன் உலகத்திலேயே இவனோட லட்சணம் இடம் தெரிஞ்சிருக்கு. அதை விரட்டி இருக்காங்க அடிச்சு துவைச்சு. ஐயோ 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 ஐயோ. அட என்னப்பா நீ யார் சைடு தான் சொல்லு. மோட்டு, நீ சரியா தான் சொல்லியிருக்க. நான் ஒரு மகான், நான் ஒரு சக்திமான். அதனாலதான் சாம்பி உலகத்துல இருக்க அந்த ராஜா என்ன விரட்டி அடிச்சிட்டான். எனக்குள்ள இருக்க பவர் என்ன தெரியுமா? நான் கண்ணை மூடிக்கிட்டே ஜாம்பி எங்க இருந்தாலும் அவங்கள நான் பார்த்துடுவேன். என்னோட மைண்ட் பவரை வச்சு அவங்களுக்கு கமாண்டும் கொடுக்க முடியும். அவங்களும் அதை நல்லாவே கேட்பாங்க. ஐயோ இவங்க யார வேணாலும் சோம்பியா மாத்திருவாங்க. இவங்களுக்குள்ளேயே மிருக குணம் சும்மா தன்னால வந்து வந்து போய்கிட்டே இருக்கு. ஆனா இதால இவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இவ்வளவுலாம் இருந்தும் கூட எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. இவனை ஜோம்பி பவுன்ல அடிச்சு அடிச்சு உதச்சு உதச்சு சும்மா விரட்டிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. ஐயோமா ஐயோமா. நீ யார் பக்கம் தான் இருக்க? என் பக்கம் இருக்கியா இல்ல அவங்க பக்கமா? நான் உங்க சைடுல தான் இருக்கேன். ஜோபடானா எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இத கொண்டு வந்து ஏன் தலையில வச்சிருக்கீங்க? இத பர்னிஷிங்னு சொல்லுவாங்க. இத பர்னிஷிங்னு சொல்ல மாட்டாங்க. இது கூட உனக்கு தெரியல. நீ லீட் அம்மா. எனக்கு பிளைனா சாப்பிடலாம் சுத்தமா பிடிக்காது. பத்தலோ இவன் இப்ப என்ன முழுக போறா. நீ ஏன்டா இப்படி அமைதியா உட்கார்ந்து இருக்க? ஏதாவது யோசிய சீக்கிரம். ஐடியா ஜொம்பாட்டா பிரதர், கோட்டபடிய கடைசி ஆசையை நிறைவேற்றி வைங்க. ஏன்னா எப்படியும் அவன் உள்ள போகத்தான் போறான். உள்ளயா? பத்தலோ நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியலடா. அவன் வயித்துல போக போறல மட்டும் அது சொன்னேன். சூப்பாடா பிரதர், நீங்க என் கூடயே கேண்டரியும் மேட்சஸ் சேர்த்து சாப்பிட முடியுமா? இருட்டுல வெளிச்சத்தை பாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடடா எதுக்காக என்ன பயமுறுத்துற? சரி, உன்னோட கடைசி ஆசை என்னன்னு சொல்லிடு. எனக்கு எந்த ஒரு ஆசையுமே கிடையாது. என்னை இங்க இருந்து விட்டுடு. இவன் கேட்க வைக்கப்படுற நானே சொல்றேன். இவனுக்கு சமோசானா ரொம்ப பிடிக்கும், அது கொடுங்க. அவன் சாப்பிட்டான ஆத்மா சாந்தி அடையும். பாருங்க. ஏப்பா இங்க என் உயிரே போய்கிட்டு இருக்கு. நீ என்னடா எங்க கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிய? இந்த நேரத்துல எனக்கு நீ சமோசா பார்ட்டி வர கொடுக்க போறியா? போ, போய் சமோசாவை கொண்டு வா. அது வரைக்கும் உன் மேல கொஞ்சம் கார்னிஷிங் பண்ணிக்கிறேன். அந்த சமோசாவை சாப்பிட்டுடு. சாப்பிட மாட்டேன். எனக்கு சமோசா வேண்டாம். நீ என்ன கள்ளச்சக்காரனா மாறிட்ட? எனக்கு தப்பிக்கிறதுக்கு வழிய சொல்லாம சமோசாவை வாங்கி கொடுக்குற. எனக்கு சூடா. அதெல்லாம் இருக்கட்டும் பாடி, முதல்ல சமோசாவை சாப்பிடு. எதை வேணா பண்ணிக்க. எனக்கு சமோசா வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே வேண்டாம். நான் சாப்பிட மாட்டேன். நீங்க ஜாலியா உட்காந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. கொஞ்ச நேரத்துல இவன் என்ன முழுசா முழுக போறா. மோட்டு ஏன் சமோசா சாப்பிட மாட்டேங்கிறான்னு எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த சமோசால சாஸ் தொட்டு கொடுத்தாதான் அவன் சாப்பிடுவா போல இருக்கு. மோட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சொல்றத. சமோசாவை சாப்பிட்டுட்டு உடனே நீ ஆரம்பிச்சிரு. ஓஹோ, இதுதான் விஷயமா? இந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லையே. சாரி சாரி. சமோசாவை கொண்டு போயிடு. இவங்க சூழ்ச்சி பண்றாங்க. காப்பாத்துங்க. என்னுடைய ஸ்பெஷல் பச்சை டேஸ்ட் பண்ணு. ஐயோமா, இப்படி ஒரு மகா பலிய நீ லைஃப்ல முறையா சந்திச்சிருப்ப. மோட்டு பத்துலு மறுபடியும் ஜோபாடாவ சும்மா துணியை துவைக்கிற மாதிரி துவைச்சு எடுத்துட்டாங்க. இப்ப நீ யார் பக்கம் தான் இருக்க? நான் இவங்க பக்கம் தான் இருக்கேன். இல்ல இல்ல இல்ல, நான் உங்க பக்கம் தான் இருக்கேன்.
என்னோட ஜோம்பி படைகளே, அவங்கள பிடிங்க. அவங்கள நானு ஜோம்பியா மாத்தி காட்டுறேன். நான் தான் அப்பவே சொன்னேன், போட்டு ஆரம்பிச்சுட்டானா நிறுத்தவே மாட்டான்னு. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, இந்த சிங்கம் யார் பக்கம் தான் நிக்கிறான்? ஐயோமா மோட்டு பத்துலோ, நீங்க பெரிய ஆளுங்கதான். நீங்க சும்மா பெரிய ஆளுங்க. ஐயோ அம்மா, நீ எதுக்காக என்னோட காயத்துல மிளகா பொடிய தேய்க்கிற? அம்மா, மோட்டு பத்துலோ மறுபடியும் உங்களை நல்லா துவைச்சி எடுத்தாங்க. நீ யார் பக்கம் தான் இருக்க? என் பக்கமா இல்ல அவங்க பக்கமா? இல்ல 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 இல்ல, நான் எப்பவுமே உங்க பக்கம் தான் இருப்பேன். போயிடலாம். சீக்கிரமா ஒழிச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி. கமால்பூருக்கு போகும் ரயில் சிறிது நேரத்திற்கு பிளாட்ஃபார்மிற்கு வந்து சேரும். இப்ப நம்ம என்ன பண்றது? கொஞ்ச நேரம் ட்ரெயின் கிளம்பிடும். எப்படியாவது இந்த ட்ரெயின் நாம முடிச்சுதான் ஆகணும். கொஞ்சம் இரு, நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கறேன். Come on. சிக்கன் லாலிபாப், சிக்கன் தந்தூரி. வாங்க நம்மளே கொஞ்ச நேரம் விட்டா படப்பட ஆரம்பிச்சிருவாங்க. மோட்டு பத்துலு, எங்க தப்பிச்சு போறீங்க? உங்களா எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாது. வாங்க வந்து சாப்பிடுங்க, அப்படியே சோம்பியா மாறுங்க. பத்துலு, நான் இப்ப வரேன். அட மோட்டோ, சொல்றத கேளு. ட்ரெயின் புறப்பட்டுருச்சு, சீக்கிரம் வந்துரு, நம்ம போலாம். இதை வாங்கிக்க. அப்படியே நின்னுகிட்டு என்ன வேடிக்கை பாக்குறீங்க? அவங்கள போய் பிடிங்க. ஓடி ஓடி களைச்சு போயிருப்பீங்க. இன்னாகோ இப்ப டான்ஸ் ஆடுங்கோ. ஐயோமா, என்ன வேற மாட்டிக்கிட்டு இருக்கீங்க? இவன் வேற அடிக்கவோ மாட்டேங்கிறா, சும்மா அடி வாங்கிக்கிட்டே இருக்கா. இப்ப தேவையில்லாம என் கையை வேற பிடிச்சி சுட்டிக்கிட்டு இருக்கா. ஓடி ஓடி களைச்சு போயிட்டு இவா இப்போ டான்ஸ் ஆடிக்கும். ஐயோ அம்மா, மோட்டோ கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு மோட்டோ. ஓடிவா சீக்கிரமா ஓடிவா. என்ன ஃபாஸ்டா ரோல் பண்ணிக்கிட்டு அப்படிதான் வந்துகிட்டே இருக்கிறேன். வடக்கண்ணா அப்படியே வா. மோட்டோ சீக்கிரமா ஓடி வந்து கையை பிடிச்சுக்க. வேகமா ஓடிவா. அப்படிதான் சீக்கிரமா வா வா வா, அப்படியே பிடிச்சுக்க. தப்பிச்சுட்டேன். காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க. இங்க சாமி சேனை பின்னாடியே துரத்துட்டு வருது. வாங்க ஸ்டேஷன் மாஸ்டர் பிரதர், ஓடி வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. சிக்கன் லாலிபாப், சிக்கன் லெக் பீஸ் அங்க பாருங்க நிறைய வச்சிருக்காங்க. அதோ அந்த பக்கம், சீக்கிரம் போங்க, வேகமா போங்க. போங்க போங்க. மோட்டோ சீக்கிரம் சீக்கிரம்
அட உனக்கு என்னப்பா ஆச்சு? எதுக்காக இப்படி டான்ஸ் ஆடுற மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்க? அட கஜ கஜா கசிட்டாராம், அவரை கொஞ்சம் தூக்கி விடு. உனக்கு ஒன்னும் ஆகலையாப்பா? தந்தூரி கபாப். கஜ கஜா 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 இல்லப்பா. ஆரம்பிச்சுட்டேன். என்ன மொட்டத்தலை சாம்பியன் உள்ள கூட்டிட்டு வந்துட்டான். ஏப்பா என்ன விடணும், எனக்கு ஒன்றும் தெரியாதோ. ஓட்டு பழசெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு என்ன இப்படி பழி வாங்காத. இவன் பாத்தியா என்ன நகத்தால கீறிட்டான். நான் இப்ப ஜாம்பியா மாற போற போட்டோம். நான் மட்டும் ஜாம்பியா மாறிட்டேன்னா நான் கடிக்க போற முத ஆளே நீ தான் பாத்துக்கோ. கசிட்டாராம், ஒரு நிமிஷம் இல்லை. மோட்டு பத்துலு வாங்க வந்து சாப்பிடுங்க, ஜோம்பியா மாறிடுங்க. ட்ரெயின் கமால்பூர் போறதுக்கு முன்னாடி அவங்கள புடிச்சு ஆகணும். அதான் அப்படி சொன்னேனே, மோட்டு பத்துலுவை பிடிக்கிறது சுலபப்பட்டுள்ள முடியாத காரியம்னு. மோட்டு பத்துலு 2 பேரும் சும்மா சக்திமானு. அவங்க ரொம்பவே புத்திசாலிங்க. அவங்க அழுக்கு துணியை துவைக்கிற மாதிரி சும்மா துவைச்சு எடுத்திருக்காங்க, அடிச்சு துவைச்சிருக்காங்க. உங்க உடம்பு மேல இருந்த கலர் கூட போயிடுச்சு. அம்பா அம்பா. சாமி வந்துடுச்சு, ஓடுங்க. இப்ப இதுங்க வந்து நம்மள சாப்பிடுங்க. அவங்க நம்மள தொட்டாலே நாம ஜாம்பியா மாறிடுவோம். எனக்கு ஜாம்பியா மாற ஆசையே இல்லப்பா. இப்ப நம்ம கிட்ட நேரமே இல்ல. நான் உடனடியே ஆன்டிடோட்டை இங்கேயே ரெடி பண்ணிடுறோம்ப்பா. கஜா கஜா அவனுடைய நகம் என் கையில பட்டு இருக்கும். இப்ப நானும் ஜாம்பியா மாற போறேன். இத பாரு மோட்டோ, இன்னைக்கு நான் உன்னை விடுற மாதிரி இல்ல. கசிட்டா, என்ன விட்டுப்பா, என்ன அடிக்காத. ஆன்டிடோட்டை பண்ணி குடிக்கிறதுக்கு கொடுத்துருவாரு, கவலைப்படாத. நீ நினைக்கிற பதில ஒண்ணுமே நடக்காது. உனக்கு எதுவும் ஆகாது. உனக்கு ஏதாவது ஆனா கூட நாங்க உங்களை காப்பாத்திரோம், புரியுதா கசிட்டாராம்? நீ எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, புரியுதா? எக்காரணத்துக்கு கொண்டு நாங்க நண்பர்கள் எல்லாம் விட்டு கொடுக்கவே மாட்டோம். அவங்கள கூடவே வச்சிருப்போம். என்னுடைய 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல உன்ன மாதிரி ஒரு நல்ல நண்பனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லப்பா. எங்களை பிரச்சனையில மாட்டி விடுறதும் நீதான், அந்த பிரச்சனையில இருந்து வெளியே எடுக்கிற ஒரே ஆளும் நீதான்ப்பா. கஜா கஜா. அட என் தம்பி, என் நண்பா கசிட்டாராம், நீ முதல்ல அழுவதை நிறுத்தப்பா. இங்க பாத்தியா, உனக்காக நான் ஆன்டிடோட் மருந்தை ரெடி பண்ணிட்டோம்ப்பா. ஏப்பா நீ ஆன்டிடோட் பண்றியோ இல்ல ஃபலூடா பண்றியோ, ஆனா கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்தா நல்லா இருக்கும். சரி, நடந்தது நடந்து போச்சு. சரி மோட்டோ, நீ அந்த கதவை போயிட்டு முதல்ல மூடிட்டு வந்துரு. மூடிடுறேன் கதவை, இப்பவே நான் போய் மூடிடுறேன். அச்சோ வந்துட்டானுங்க. அச்சோ, இவங்க எல்லாம் இப்போ ஒன்று கூடி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம நிலைமை என்ன ஆகுது? மோட்டத்துல மோட்டோ, இதுக்கு அவனை காப்பாற்றவே முடியாது. என்னப்பா நீங்க கொஞ்சம் நல்லதாவே பேசுங்க. சாமி, கதவை மூடித்தான் ஆகணும். திறக்க மாட்டேன். கதவை திறக்க போறதே இல்ல. திரும்பி நீங்க போயிடுங்க, அப்படியே வெளியே போயிடுங்க சொல்றல. அட அழையா விருந்தாளிங்க மாதிரி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம உள்ள நுழைறீங்களே. அடடா, ஓடுறா பத்தலோ. அடடா, நான் பேக் அங்கேயே விட்டுட்டேனே. பேங்க நம்ம அப்புறமா கூட எடுத்துக்கலாம். ஆனா இங்கே நின்னா அவங்க நம்மளோட உயிரையே எடுத்துருவாங்க. சீக்கிரம் வாங்க. மோட்டு பத்துலு, நீ ட்ரெயின்ல போ இல்ல பிளைன்ல போ, ஓடுறதுக்கு உங்ககிட்ட நிலைமை இருக்காது. உங்களை நான் ஜோம்பி ஆக்காம விடவே மாட்டேன். ஐயோப்பா, ஜோம்பாடா, மோட்டு பத்துலு பொண்ணை விட அதிகமாவே புத்திசாலிங்க, தந்திரசாலிங்க, ரொம்ப ரொம்ப புத்திசாலிங்க, மிகப்பெரிய அறிவாளிங்க. நாம அவங்களை என்ன நினைச்சாலும் பிடிக்க முடியாது. ஐயோப்பா, சாரி 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 ஜோம்பாடா, சாரி. உன்னை விட அவங்க வேகமா இருக்கிறது அது என்னோட தப்பு. உன்னை விட அவங்க அதிபுத்திசாலித்தனமா இருக்காங்க. அவங்க வீரர்கள், அதெல்லாம் என்னுடைய தப்பு. ஐயோ அம்மா, கொஞ்ச நேரம் வாய மூடுறியா?
முன்னாடியும் zombies, பின்னாடியும் zombies. இப்போ என்ன பண்றது? பத்துலு ஏதாவது யோசிய. யாரோ சத்தம் போடாதீங்க. என் பின்னாடியே அப்படியே அமைதியா நடந்து வாங்க. Chicken lollipop, chicken lollipop, chicken tandoori, chicken lollipop, chicken tandoori, chicken வேண்டாம் மோட்டோ அமைதியாக்கிறே. chicken lollipop, chicken tandoori, chicken lollipop, chicken lollipop, chicken tandoori, chicken lollipop, chicken tandoori, chicken lollipop, chicken lollipop, chicken lollipop, மோட்டோ இந்த நேரத்துல தும்பி தொலைக்காத. chicken kebab, chicken lollipop, chicken lollipop, chicken lollipop, chicken tandoori, chicken lollipop, chicken lollipop, chicken tandoori, chicken kebab, chicken tandoori, chicken kebab, chicken lollipop, chicken lollipop, chicken tandoori, chicken lollipop, பேக எடுக்கணும்னா நாமளும் அந்த ஜாம்பிஸ் பின்னாடியே போய் தான் ஆகணும். அப்படியே நாங்க chicken lollipop. அவங்க உள்ளதா இருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் போய் பார்க்கறேன். எல்லாம் சாமி பத்தி என்ன சாப்பிடாத. என்ன விட்டுடு. மோட்டோ நான் தான் பத்துலு வந்திருக்கேன். பத்துலு சீக்கிரம் வாங்க. டாக்டர் ஜக்காவோட பேகை எடுக்கணும்னா நம்ம சாமிக்கெல்லாம் முன்னாடி போய் தான் ஆகணும். அதனால பத்துலு ஏதாவது யோசி, புரியுதா? ஐடியா நண்பர்களே, கொஞ்சம் அங்க பாருங்க. அப்படி போடு மோட்டோ. ஆனா என்ன இது இவ்வளவு ப்ராப்ளம் உன்னால வந்துட்டே இருக்கு. டாக்டர் ஜக்கா, உங்க பேகை எடுக்கணுமா வேணாமா? கிளம்புங்க. ஓவரா பண்றீங்க ஜாம்பிஸ். இனிமே முடியாது. கஜா கஜா. அருமையான மீன், மீச வச்ச மீன். என்னப்பா கசிதாராம், இந்த நேரத்துல எதுக்கு அந்த மீனை கேட்டுக்கிட்டு இருக்க? ட்ரெயினாக எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா மீனுகளை வச்சிருப்போம். உனக்கு இந்த ஃப்ரெஷ்ஷான மீனையே நான் சமைச்சு கொடுக்குறேன். நான் புரி. மீச வச்ச மீன், அந்த மீன் தான் எனக்கு பிடிக்கும். அடே மோட்டோ, அவன் ஜாம்பியா மாறிட்ட. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. எந்த மீன் இருக்கு ஓனம்? அவன் மோட்டோ நம்ம நண்பன் மீன் கிடையாது. கசிதாராம், நீ இந்த ஃப்ரெஷ் மீனை சாப்பிடு. இந்தா. இவன் வாய முதல்ல மூடு. முதல்ல இவனை கட்டி போடுங்க. அப்பதான் இவன் வேற யாரையுமே கடிக்க மாட்டான். ஓகே பத்லு. ஐயா. இவனை இப்பவே கட்டி போட்டுறேன். மீச வச்ச மீன். எனக்கு அந்த மீன் தான் வேணும். என்ன கசிதாராம், இதை வாங்கிக்க. கசிதாராம் மூடாத, நெல்லு சொன்னதை கேளு. மீன் மீன் வேணும். நீ மீன் சாப்பிட ஆசைப்பட்டு இப்ப எங்களை கைமாக்க பாக்குறியடா? தயவு செய்து அவனை விட்டுடாத. அவனை புடிச்சு போய் பத்துவோம். அவனை விட்டுடாத. சீக்கிரமா அவனை கட்டி போட மாட்டோம். இப்ப ஒரு வழியா இவனோட ஆட்டத்தை நாம அடக்கியாச்சு. உன் வாயை கொஞ்சம் மூடுறியா?
பத்தலு நாம சீக்கிரமே கமல்பூர்ல இருக்க சி சைடுக்கு உடனே போய் ஆகணும். டாக்டர் ஜட்கா நீங்க உடனே நம்ம கசிடா ராம்காக ஆன்டிடோட்டை ரெடி பண்ணுங்க. பத்தலு நான் போய் உடனே இன்ஜின் டிரைவர் கிட்ட சொல்லிடுறேன். எந்த அளவுக்கு வேகமா போக முடியுமோ அந்த அளவுக்கு வேகமா நான் போக சொல்றேன். இன்ஜின் வரைக்கும் எப்படி போகணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஜோம்பி நண்பர்களே, அந்த மோட்டு பத்துலும் இன்னும் கிடைக்கல. அவங்கள தேடுங்க. அவன் ட்ரெயினுக்கு மேல ஓடிக்கிட்டு இருக்கான். உடனே அவனை ஓடி போய் பிடிங்க. ஐயோம்மா, ஸ்டேரிங்கையும் உடைச்சிட்டீங்க. இந்த மாதிரி மூளை இல்லாத பிளான நீ மட்டும் தான் போட முடியும். ஏன்றா ஜோம்பாடா, உன்னால ஒரு வேலையை உருப்படியா செய்ய முடியாதா? இதை கூட செய்ய தெரியாம மோட்டு பத்துல கூட சண்டை போட நீ புறப்பட்டுட்ட. காப்பாத்துங்க. ஐயோ என்ன பார்த்தா உங்களுக்கு சிக்கன் கபாப் மாதிரியா தெரியுது? தயவு செஞ்சு என்ன தொட்டுடாதீங்க. வாங்க வாங்க, ட்ரெயின் ரூஃப்ல நடக்கிறது அவ்வளவு ஒன்றும் சுலபமான விஷயம் கிடையாது. சாமி பிரதர்ஸ், திக்கச்சக்கா தாக்கச்சக்கா திக்கச்சக்கா தாக்கச்சக்கா திக்கச்சக்கா ஹோய் ஹோய் ஹோய். அச்சோ இல்ல, பாத்தீங்களா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஓடு ஓடிட்டு இருக்கீங்க. வாங்க வாங்க, இன்னைக்கு நான் உங்களை கவனிக்க போறேன். வாங்க ஓய் வாங்கிக்கங்க. இது எப்படி இருக்கு? அச்சோ விட்டுருங்க. சும்மா விளையாட்டுக்கு தான். நான் ஒரு தாடி இல்ல மனுஷன். விட்டுடுங்க. பாவிகளா, இப்படியா நான் விட சொன்னேன்? ஏன்டா இப்படி பண்றீங்க? வாங்க வாங்க வாங்க. நாளே விளையாட முடியும் போல ஏன்டா இப்படி தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கீங்க? சிக்கன் லாலிபாப், சிக்கன் கபாப், சிக்கன் தந்தூரி. பாய் பாய் ஜாம்பி. பாப்பா சிக்கன் லாலிபாப் உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாய் பாய் ஜாம்பி பிரதர். போச்சுடா. ட்ரெயின்குள்ள ஃபுல்லா ஜாம்பிஸ் தான் இருக்காங்க. இப்ப என்ன பண்றது? நான் கமால்பூர்ல இருந்து ஸ்டேஷன் மாஸ்டர் பேசுறேன். கமால்பூருக்கு வர ட்ரெயின்ல ஜாம்பிஸ் இருக்காங்க. என்னது? ட்ரெயின் இங்க வரக்கூடாது. ட்ரெயின் ஒரு வழியா நான் நிப்பாட்டிடுவேன். ஆனா ஜாம்பிஸை யாரு நிப்பாட்டுவாங்க? என் பிரதர் யாரும் ஜாம்பி கிடையாது. எனக்கு ஜாம்பி ஆகணும்னு ஆசை கிடையாது. என்ன கடிச்சிடாத. அடிக்காதப்பா, நான் ஒன்றும் ஜாம்பி கிடையாது. ட்ரெயின்ல நிறைய ஜாம்பிஸ் இருக்கிறாங்க. அதை சொல்லதான் நான் இங்க கிளம்பி வந்தேன். நீங்க உடனே ட்ரெயினோட ஸ்பீட அதிகமாக்கி கமல்பூர் ஸ்டேஷனுக்கு உடனே போக முடியுமா? சாரி. பாத்தியா, இவங்க தான் ஒரிஜினல் ஜாம்பி. என் ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு. இந்த ட்ரெயினை நீயே பாத்துக்கோ. சாரி சாமி பிரதர், ஜோரா அடி போடலையே. ஹலோ சார், கமால்பூருக்கு வர ட்ரெயின்ல இருந்து நான் கீழே குதிச்சுட்டேன். என்ன? அப்புறம் ட்ரெயின் முழுக்க ஜாம்பிஸோட உங்க ஸ்டேஷனுக்கு தான் வருது. சிக்கன் தந்தூரி. எப்ப இங்க யாருக்காவது உதவி தேவைப்படுத? எனக்கு தேவைப்படுது பார்த்தலும் இல்லனா சிக்கன் தந்தூரி நடத்தி அதை முழுசா முழுகிடுவாங்க இவங்க.
வாங்க வாங்க நல்லா பொறுமையா குளிச்சிட்டு வந்தா போதும், அப்புறமா ஃபைட் பண்ணலாம். ஓகே பத்தலும் இங்க பாரு, நாம நம்மள மாட்டிக்கிட்டோம். மோட்டு அந்த ட்ரெயின் டிரைவரே இல்லாம போய்கிட்டு இருக்கு, சீக்கிரமா ஏதாவது பண்ணு. சரி இப்ப நாம என்ன பண்ண முடியும் பத்தலும்? நமக்காகவே டாங்கி பிரதர், ஜனங்க குதிரையத்தான் பாராட்டுவாங்க, ரேஸ்ல குதிரையத்தான் ஓட வச்சு அழகு பார்ப்பாங்க. அதோட டாக்கிஸால ஓட முடியாதுன்னு அவங்களே தப்பு கணக்கு போடுவாங்க. ப்ளீஸ், இன்னைக்கு உங்களோட மான பிரச்சனை இது. ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்டா நீங்க ஓடணும். இவ்வளவு நாளா உங்களை குறை சொல்லிட்டு இருந்தவங்க உங்களை ஒரு ஆச்சரியமா பார்க்கணும். டாக்கி பிரதர், என்ன மோட்டு நீ போய் இந்த கழுதைங்க கூட போய் வாக்குவாதம் நடத்திக்கிட்டு இருக்க? பத்தலோ இதுக்கு மேல ஏறி நம்ம ட்ரெயினை பிடிச்சிடலாம். என்னது? என்ன இது இப்படி உதச்சிருச்சு? மறுபடியும் உதச்சிருச்சு. அதுக்கு ஸ்டைல நமக்கு எஸ்ன்னு சொல்லுதுங்க. ஆனா ரொம்ப கேவலமா ஓடிக்கிட்டு இருக்கீங்களே. பத்தலும் நாம என்ன சொன்னாலும் இதுங்களுக்கு கேக்குது போல இருக்கேப்பா. டாக்கி பிரதர் இப்போ ஃபுல் ஸ்பீட்ல ஓடிக்கிட்டு இருக்காரு. ட்ரெயினுடைய கதவை பக்கத்துல தான் இருக்கு, சீக்கிரமா இங்கிருந்து ஜம்ப் பண்ணி மோட்டு. ஜம்ப். ஆஹா, நம்ம இப்ப கீழே போயிட்டு இருக்கோம். Thank you, டாக்கி பிரதர். புதிய ஸ்டைல்ல எங்களை நீங்க அனுப்பி வச்சிருக்கீங்க. ஆனாலும் பரவாயில்லை. Thank you, டாக்கி பிரதர். அதோட இதுல இருந்து உங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? சூறாவளி புயல். I salute you. காது கிட்ட உட்காந்து கத்தாத, ஓரமா உட்காந்து ஊல இடு. எப்ப கவனிக்கிற? என்னடா இவனுங்க கமல்பூர் ஸ்டேஷன் வெளியிலேயே ட்ராக்க மொத்தத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கானுங்க. நம்மளால இந்த இடத்துல நிக்க முடியாத மாட்டோம். நிஜமா தான் சொல்றாங்க பாரு, டைம் இல்ல. போயிடுங்க போயிடுங்க, யாரும் நிக்காதீங்க. இவங்க தள்ளி போறாங்க. மொத்தமும் பிரேக்க போடு. கமல்பூர் வந்தாச்சு. மோட்டு உடனே டாக்டர் ஜட்காவுக்கு கால் பண்ணு. டாக்டர் ஜட்கா ட்ரெயினை நிறுத்தியாச்சு. சீக்கிரமா நீங்க முன்னாடி கிளம்பி வாங்க, நாம இங்க இருந்து கிளம்பி ஆகணும். வாபத்திலும் போலாம். ஓடுங்க ஓடுங்க, சீக்கிரம் எல்லாரும் இருந்து ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க. பிக் பிரதர், நாங்க உங்க காரை எடுத்துக்கிறோம், அப்புறமா திருப்பி கொடுத்துடுறோம். வண்டியை கொடுக்கறானா, வீட்டுக்கு போங்க. தம்பியா நண்பா, கொஞ்சம் பொறுமையா இருப்பா. நீ என்ன நிறைய சாப்பிட்டியா என்ன? நிறைய வெயிட் வேற போட்டு வச்சிருக்கப்போ. டாக்டர் ஜட்கா சீக்கிரம் வாங்க, கார்ல ஏறி உட்காருங்க. மோட்டு கிளம்பி சீக்கிரமா கெடு, வண்டியை கெடு. கிட்ட வந்துருச்சு பாரு. சிக்கன் லாலிபாப், தந்தூரி கபாப், சிக்கன் லாலிபாப், சிக்கன் கபாப்னு கேட்டு கேட்டு என்னுடைய காதெல்லாம் வலிக்குது. இனிமே நான் வெஜிடேரியனா மாற போறேன். ஏப்பா மோட்டு, கொஞ்சம் நீ ஃபாஸ்டா தான் போயேன். இதை கொஞ்ச நேரம் குடிச்சுக்கிட்டாரு. வெளியில நிலைமை கொஞ்சம் அமைதியாகிற வரைக்கும் நாம இங்க இருக்கிற இந்த ஃபேக்டரிக்குள்ளேயே உள்ள ஒளிஞ்சுக்கலாம்.
3 மீனும் எனக்கு வேணும். ஐஸ்கிரீம் இல்லடா. இந்த கசிதாராம ஓட வச்சா நம்ம மொத்த உயிரையும் வாங்கிடுவா போல இருக்கு. சிக்கன் தந்தூரி, சிக்கன் கபாப் வேணும், எனக்கு எல்லாமே வேணும். கொஞ்சம் நிலைமையை புரிஞ்சுக்கோ. நாங்க 2 பேரும் போட்டு பத்துலயும் சிக்கன் பீஸ் வேணும். Gacha gacha. வாங்க வந்து சாப்பிடுங்க, அப்படியே ஜோம்பியா மாறிடுங்க. மோட்டு பத்துலு இப்பவும் என் கையில சிக்கல, வேற எங்கேயோ இருக்காங்க. சரி பரவாயில்ல, எவ்வளவு நேரத்துக்கு தான் தப்பிப்பாங்க. நான் தான் இங்கேயே வந்து சேர்த்துட்டேனே. ஐயோ இந்த மோட்டு பத்துலுவை பிடிக்கிறது கஷ்டம் மட்டும் இல்ல, முடியாத காரியம் சொல்லுங்க. மோட்டு எழுந்துரு மோட்டு. எங்க இருக்கா? கரெக்டா ஓடுனதுக்கு அப்புறம் கேக்குறேன். நாம கசிடாராம இந்த மாதிரி தனியா விட்டுட கூடாது. அவன் நம்மளுடைய நண்பன். அவனுக்கு என்ன ஆனாலும் அவனை நான் காப்பாத்துவேன்னு சொல்லி அவனுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். பார்த்தலும் நான் அவனை கூட்டிட்டு வரதா போறேன், புரியுதா? ஓகே மோட்டு. டாக்டர் ஜட்கானிக்கு இங்க உட்கார்ந்து ஆன்டி டாக்டர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்குள்ள நாங்க போயிட்டு கசிடாராம இழுத்துட்டு வரோம். ஓகே மோட்டு. பாவம் நம்ம கசிடாராம் எங்க அலைஞ்சு திரிஞ்சு உருட்டு இருக்கானோ. பரவாயில்ல, நாம தப்பிச்சுட்டோம். பத்துலு கசிதாராம அவங்க கூட இருக்கா, எப்படி போறா பாரு. மட்டும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இங்க இருந்து செயல்பட்டாகணும். ஏன்னா முதல்ல கசிட்டாராம அந்த குரூப்ல இருந்து வெளியே எடுத்தாகணும். மட்டும் கரெக்ட் தானா? ஆனா எப்படி? சிக்கன் கபாப், சிக்கன் லாலிபாப், சிக்கன் தந்தூரி, சிக்கன் கபாப், சிக்கன் சிக்கன் கபாப். நான் என்ன சொல்றேனோ நீ அதுபடியே செய். சிக்கன் தந்தூரி, சிக்கன் கபாப், சிக்கன் லாலிபாப், சிக்கன் தந்தூரி, சிக்கன் கபாப். ஏய் ஜோம்பிஸ் எங்க போனாங்க? அவங்க 2 பேரும் எங்கன்னு சொல்லுங்க. சிக்கன் தந்தூரி, சிக்கன் கபாப், சிக்கன் லாலிபாப், சிக்கன் கபாப். ஏய் ஜோம்பி ஆர்மிஸ், அவங்க 2 பேரும் உங்க நடுவுல தான் இருக்காங்க. உங்கள மாதிரியே வேஷம் போட்டு திரியுறாங்க. மோட்டு பத்துலுவை விடாதீங்க, அடிச்சு உதைங்க, விடாதீங்க. சிக்கன் தந்தூரி, சிக்கன் கபாப். முதல்ல அவனை பிடிச்சு வை. இப்ப நான் வந்துடுறேன். அவளா குட்டி பையா, ஒரு கயிறு துணி எனக்கு கிடைக்குமா? கசிடாராம கட்டணும், கொடுக்குறியா? எங்க சாமி, எங்க சாமி? கத்தாத நல்ல பையெல்லாம் நீ கட்டக்கூடாது. எங்க இருக்கு சாமி?
ஜாம்பி எதிர்க்க வாங்க. இல்ல மேடம், உங்க பையன் அனாவசியமா பயந்து போயிட்டான். நீங்களும் சின்ன பையன் வந்து இங்க பயமுறுத்தியா? என் பையனை சாப்பிட வந்திருக்கியா? ஒருத்தர் இங்க இருக்க கூடாது. எல்லாரும் ஓடி போங்க. அடடடா, பையன் வாரி போட்டா பாரு, நம்மள வாரி போட்டுக்கிட்டு இருக்கானே. இந்த அளவுக்கு ஜாம்பிஸ பார்த்த உடனே நாம பயந்ததே கிடையாதுப்பா. ஐயோ, நான் இல்ல, நான் பண்ண ஜாம்பி கிடையாது. அவன் தான் என்ன இப்படி மேக்கப் போட்டு கூட்டிட்டு வந்தானே. விட்டுருங்க. சாரி, நாங்க ஜாம்பிஸ் கிடையாது. இந்த கெட்டப்ல ஏன் சுத்திட்டு இருக்கீங்க? நாங்க என்னுடைய நண்பனை ஜாம்பிஸ் கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஆச்சரியமா இருக்கு. நீங்க உங்க உயிரை பணையம் வச்சு நீங்க நண்பனோட உயிரை காப்பாத்திட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி நண்பர்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும். அதே மாதிரி உங்களை மாதிரி வீர தீர அம்மாக்கள் எல்லா பசங்களுக்குமே கிடைக்கணும். ஜாம்பிஸ்னு தெரிஞ்சதுமே எங்களை தனியா வந்து பயங்கரமா தாக்கி இருக்கீங்க. வெரி குட். மீச வச்ச மீன். சீக்கிரமா அவனை கட்டி போடுங்க. மீச வச்ச எங்களுக்கு இங்க இருந்து லோன்லி ஐலாண்டுக்கு போகணும். இங்க மோட்டார் போட் எங்க கிடைக்கும்? சீ சைடுல லைனா போட்டுங்க நிக்கும். ப்ளூ கலர்ல இருக்கும். அதுல என்னோட பையனோட படமும் வரைஞ்சிருக்கும். அதை எடுத்துட்டு போங்க. ரொம்ப நன்றி மேடம். டாக்டர் ஜட்கா சார் இந்த கையில கசிடாரா மாட்டிக்கிட்டா. நீங்க வெளியவே வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்துகிட்டே இருக்கோம். இருங்கப்பா போலாம். நான் உன் ஃப்ரெண்டு சோம்பாடா. என்ன நீ அடிக்க கூடாது. காப்பாத்துக்க, என்ன காப்பாத்துக்க. ஐயோம்மா, அவங்களுடைய மூளைய பத்தி உனக்கு ஒரு துளி கூட தெரியாது. நீங்க பூமினா அவ ஆகாயம், அம்மா நீங்க புயல்னா அவ சூறாவளி, நீங்க நதினா அவங்க 2 பேரும் கடல். ஐயோ அம்மா, போட்டு 10 ஒரு பறந்து விரிந்த வாடம், ஒரு கடல், ஒரு புயல் மாதிரி. வாய மூடிக்கிட்டு இருந்து நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லுவேன் சொல்லு. ஐயோம்பா, போட்டு மட்டும் கத்த ஆரம்பிச்சுட்டானா வானத்துல இருந்து இடிமிடலே பார்க்கலாம். அம்மா ஏப்பா, காரை கொஞ்சம் பார்த்து ஓட்டு. சொன்னா கேட்க மாட்டானே. வாங்க, மோட்டார் போட்டை தேடி போகலா. சீக்கிரம். எங்க இருக்கு ப்ளூ கலர் போட்டை காணமே. இதோ இருக்கு அந்த மோட்டார் போட். ஆமா, அட இவன் வாய கொஞ்சம் போடுப்பா. இவன் உன் கையில இருந்துகிட்டு அவங்களுக்கு சிக்னல் அனுப்பிக்கிட்டு இருக்கான். சீக்கிரமா கிளம்பலாம், இல்லைன்னா அவங்க எல்லாரும் இங்க வந்து சேர்ந்துருவாங்க. போட்டோ வாயில கொஞ்சம் டேப்பு வச்சு அடையா. இப்ப நான் ஆன்டிடோட்டை தயார் பண்ண போறப்பா. இங்க அங்கன்னு ஒரு வழியா நாம இந்த வாட்டர் போட்ல ஏறி இங்க இருந்து தப்பிச்சுட்டோப்பா. ஏன்னா நான் ஆன்டிடோட்டை சீக்கிரமா ரெடி பண்ணிடுறோப்பா. கசிதாராம், அவள மாதிரி குதிச்சு எங்க எஸ்கேப் ஆக பாக்குற. ஒழுங்கா நில்லு. கண்ட்ரோல். இதோப்பா ஆன்டிடோட் இப்போ ரெடி ஆயாச்சுப்பா. மீச வச்ச மீனும். இவனை கொஞ்சம் டைட்டா முடிய. கசிதாராம், இங்க இருந்து தவள மாதிரி குதிச்சுக்கிட்டே இருக்காத. மறுபடியும் சொல்ற, பழிவாக்குறத விட்டுடு, இல்லனா நீ செத்து மடிஞ்சிருவ. உன்னுடைய நாட்டு மக்களுக்கே உன்ன அடையாளம் தெரியாது. அம்மா, நல்லா யோசிச்சுக்க. இப்ப கூட நேரம் இருக்கு. முதல்ல நீ யோசி. இப்ப அடி வாங்குறியா இல்ல அப்புறமா அடி வாங்குறியா? மோட்டு பத்துலு, நான் தொடர்ந்து உங்க பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கேன். சொன்னேன்ல, உன்னால மேல இருந்து சரியா கீழே குதிக்க முடியல. ஆனா நீ போட்டு பத்துவ பழிவாக்க கிளம்பிட்டியா? நீ யாரு பக்கம் நிக்கிற? ஆனா நான் உங்க பக்கம் தான் நிக்கிறேன். மோட்டோ, வந்துகிட்டே இருக்கேன். நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. மறுபடியும் உதவாங்க கிளம்பியாச்சு. டாக்டர் ஜட்கா, சீக்கிரம் வாயில ஊத்துங்க, சீக்கிரம் ஊத்துங்க.
நான் இந்த ஆன்டிடோட்ல டேஸ்டே இல்லப்பா இல்லையா? இவன் என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கா? எதுக்கு தேவையில்லாம இப்ப டான்ஸ் ஆடுறான்? கசிட்டாராம் என்ன என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் சாமியா மாறிட்டேன். எனக்கும் ஆன்டிடோட்டை குடுறா பத்தலும். இப்போ நான் என்னதான் பண்றது தெரியலையே. இந்த நடுக்கடல்ல நாம என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஜெய் ஹோ! கசிட்டாராம் குணமாயிட்டானா? யாராவது ஏதாவது சொல்லுங்கப்பா, எனக்கு என்னதான் ஆச்சோ? கசிட்டாராம் நீ முதல்ல அந்த மருந்தை குடி, அதுக்கப்புறம் நான் உனக்கு எல்லாத்தையுமே விவரமா சொல்லுறேன். பத்தலும் உடனே போட்ட திருப்பு. அடடா பத்தலும் கொஞ்சம் ஸ்டேரிங்க பிடிச்சுக்கிறியா? போட்டு அங்க பாருப்பா ஐலாண்டு. அங்க போயிட்டு நாம ஆன்டிடோட் பழத்தை தேடி ஆகணும். அங்கதான்ப்பா ஒரு விசேஷமான ஒரு மரத்துல அது காய்க்குது. சீக்கிரமா வாங்க. இப்படி நீ கத்திக்கிட்டே இருக்கிறத கொஞ்சம் நிப்பாட்டுறீங்க? நடுவில் இவனுக்கு என்ன ஆகுதுன்னு தான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்போ நாம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ நாம ஃப்ரூட் உள்ள மரத்தை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது தெரியலையே. அடைய தம்பி, என் நண்பா, அந்த ட்ரீ வந்து மத்த ட்ரீயை விடலாம் வித்தியாசமா இருக்கும்பா. இங்க எந்த மரம் வித்தியாசமா இருக்கோ அந்த மரத்தை தான் நம்ம கண்டுபிடிச்சாகணும். புரியுதா? சரி சரி, நீ இழுத்தது போதும், நான் பாத்துக்கிறேன். கவனமா நான் பாத்துக்கிறேன். பாம்பு பாம்பு பாம்பு. மோட்டோ, இது ஒண்ணு பாம்பு கிடையாது, ஏதோ ஒரு மரத்துடைய வேறு தான். ஆஹா, என்னப்பா இது மம்மா போச்சு. இங்க நாங்க எங்க காலை வைக்கிறோமோ கொஞ்சம் நானும் பாக்குறேன். என்னடா இது? நாம எல்லாரையும் வெல்கம் பண்றதுக்காக லைவ் கார்பெட்டை இங்க விரிச்சு போட்டிருக்காங்க. நடந்து வாங்க. என்னப்பா இது பார்க்க இவ்வளவு அழகா இருக்கு. ஓஹோ, கொஞ்சம் ஜாக்கிரதையா போட்டு. நாம இப்ப எங்கப்பா வந்திருக்கோம்? நண்பர்களே, அங்க பாருங்க, ஒரு மலைக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு மின்னுது. ஒரு வேளை நம்மளுடைய மரமும் அங்கதான் இருக்கணும்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சீக்கிரம் வாங்க. வாங்க போகலாம். ஏ பாக்ஸர், இங்க நின்னு என்ன வேடிக்கை பாக்குற? அவங்கள போய் புடி. நீ எவ்வளவு ஜோம்பிஸா அங்க அனுப்பினாலும் மோட்டுவையோ பத்துலுவையோ பிடிக்கவே முடியாது. இவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க, என்ன பண்ண போறாங்க? ஐயோ, நான் நினைச்சேன்னா இங்க இருக்கிற மரத்துங்க எல்லாத்தையும் சோபியா மாத்திடுவேன். நீ அதை பார்க்கணுமா? என்னோட ட்ரீ ஜோம்பிஸ், போங்க போய் மோட்டு பத்துலுவ பிடிங்க. அட ஜோம்பிஸாலையும் முடியாதுங்கிறப்போ அந்த ட்ரீ ஜோம்பிஸ்லாம் போயிட்டு அங்க அப்படி என்ன பண்ண போகுது? மோட்டு பத்துலு, நீங்க தப்பிச்சு எங்க போக போறீங்க? என்கிட்ட தப்பிக்கிறது முடியாத விஷயம். எங்களுக்கு எதிராக ஆன்டிடோஸ் பண்றது நான் எப்பவும் அனுமதிக்க மாட்டேன். என்ன சிரிச்சுக்கிட்டே வேடிக்கை பாக்குற? என்ன காப்பாத்து. உன்னையே உன்னால காப்பாத்திக்க முடியல. நீ மோட்டு பத்துலுவ அடிக்க போறியா? அம்மா, அவன் வந்துட்டா. இது அவரோட சிரிப்பொலிதான். அவன் வந்துட்டா. சிக்கன் கபா. மோட்டோ, பின்னாடி திரும்பி பார்த்துட்டு அப்படியே முன்னாடி போட ஆரம்பி. கஜா கஜா, என்னுடைய 20 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல ட்ரீஸை இப்பதான் ஜாம்பியா மாதிரி நான் பாக்குறேன். நீ சொல்றத பார்த்தா நாங்க எல்லாம் டெய்லி சாபிஸ பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரிலாம் இருக்கு. இதோட ஐஜப்ப கொஞ்சம் பாருங்களேன். எல்லா சாபிஸுமே ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்காங்க போறீங்க. அட என்னைய காப்பாத்துங்கப்பா.
பத்துலு ஏதாவது பண்றா. நாம 2 பேரும் ஜாம்பிஸ் ஆயிடக்கூடாது. நம்ம இந்த ஜோம்பிஸை விரட்டியே ஆகணும். சீக்கிரம் மோட்டு பசங்க அப்படியே எங்களையே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கப்பா. என்ன இல்ல, போய் அந்த மோட்டு பத்துல பிடிங்க. ஐயோ பா, அவங்களுடைய பிரேவரை கவனி, அவங்களுடைய வீரத்தை பாராட்டு. அவங்க ஒரு மகா வீரன். வீரர்களை கண்டிப்பா என்னால தடுக்கவே முடியாது. அவங்க ஆட்டிடியூட்டை தயாரிச்சு கண்டிப்பா எல்லாரையுமே காப்பாத்திடுவாங்க. என்னையும் தான். நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அவங்க எல்லாரையும் குணப்படுத்திடுவாங்களா? எல்லாரையுமே அவங்க குணப்படுத்த முடியாது. கொஞ்சம் சாப்பிடு, ஜோம்பியா மாறிடு. எல்லாரும் கொஞ்சம் கவனமா பாருங்கப்பா. ஆன்டிடோட் பழமோ அந்த ட்ரீயோ இங்கதாப்பா இருந்தாகணும். இந்த மரத்தை பார்த்தாலே பயமா இருக்கு. இருந்தாலும் நீ சொல்றதுனால ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாம். ஐயா இப்படி ஆயிடுச்சு. உனக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? இது வரைக்கும் எதுவுமே தெரியல. ஆமா, இந்த மோட்டு கேள்வி கேட்டேங்க. ஆஹா, இந்த டாக்டர் ஜக்கா நம்மளை எங்க கூட்டு வந்து மாட்டி விட்டார் தெரியலையே. இந்த மரம் எப்படி இருக்கு? இந்த செடிகளை பாத்தியா? பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. ஆனா இது என்னது? இது என்னது? இங்க பாத்தியா பத்துலு? தொட்ட உடனே எல்லா பூக்களும் பூமிக்குள்ள போயிடுச்சுங்க. கிடைச்சிருச்சு. ஆன்டிடோட் மரம் கிடைச்சிருச்சு. இதுதாப்பா அந்த மரம் கிடைச்சிருச்சு, பாத்தியா? கஜா கஜா, இதுல எந்த ஒரு பழமும் கண்ணுக்கு தெரியலப்பா. சரி வாங்கப்பா, நம்ம போய் தேடலாம். டாக்டர் ஜட்கா பழசு எதுவும் மனசுல வச்சுட்டு இப்படி பண்ணலையே. கஜா கஜா கசிட்டரா, பழம் என்னுடைய தலையில இல்ல, தேடுப்பா. இத கேட்டா இது சொல்லும். நான் இத மெதுவா ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறேன். வாங்க சாப்பிடுங்க, கொஞ்சம் ஜோம்பியா மாறிடுங்க. உங்களுக்கு ஆன்டிடோஸ் ஃப்ரூட் வேணும், ஆனா எனக்கு நீங்க வேணும். பார்க்கலாம் யாரோட ஆசை நிறைவேறுதுன்னு பார்க்கலாம். பத்துலு, நீங்க ஃப்ரூட்டை தேடுங்க, நான் இவனுங்களை கவனிச்சுட்டு வரேன். ஓகே மோட்டு, ஆனா நீ ஜாக்கிரதை. அவனுடைய நகம் அவனுடைய உடம்புல பட்டிடவே கூடாது. டோன்ட் வரி பத்துலு, நீங்க சீக்கிரமா போய் ஃப்ரூட்டை தேடுங்க. ஒன்ன விட மாட்டேன். இதான் ஒரு சாம்பிள். ஐயோ வா, கவுது படுத்து மண்ணை சாப்பிடாது. இப்ப கவனிக்கிறேன். சமாதி. வாப்பா, சீக்கிரமா வா. என் கூட வந்து மோதி பாரு. சீக்கிரமா வாப்பா, சீக்கிரமா வந்துட்டியா? இது எப்படி இருந்தது? இப்ப என்ஜாய் பண்றியா? இப்ப பேசு. கொஞ்சம் உதவாக்கு, அப்புறம் மயங்கி விழு. இப்ப ரைமிங்ல பேசுடா. என்னாச்சு? வாயில இருந்து பேச்சு வரலையா? அட என்னப்பா இது, இவ்வளவு நேரம் தேடி ஃப்ரூட் கிடைக்கல. மோட்டு, இந்த மரம் வாயை பிளந்துட்டு பாத்துக்கிட்டு இருக்கு. இதுக்குள்ள என்னத்தான் ரகசியம் இருக்குன்னு பாப்போம். ஒரு வேலை இதுக்குள்ள போனா நமக்கு ஏதாவது கிடைக்குமா? ஆஹா, இது என்னது? டாக்டர் ஜட்கா சார், இங்க கொஞ்சம் வந்து பாருங்க. அட என் தம்பி, என் நண்பா பத்துலு, அதுதான்ப்பா பழம். ஆன்டிடோட் பழம் சொன்னால அது இதுதான்ப்பா. மோட்டோ, இங்க கொஞ்சம் பாரு, ஃப்ரூட் கிடைச்சிருச்சு. மோட்டோ, கொஞ்சம் பின்னாடி பாரு. வாங்க கொஞ்சம் சாப்பிடுங்க, சோம்பியா மாறிடுங்க. இன்னைக்கு
பௌர்ணமி ஃபுல் மூன் நைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் புதிய விடியல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பர்மனன்ட் ஜோம்பியா மாறிடுவாங்க. ஜோம்பியா மாற உனக்கு இவ்வளவு அவசரமா? இத முன்னாடியே சொல்லிருக்கலாம். வெல்கம் டு ஜோம்பி வேர்ல்ட் மோட்டு பத்துலு. கொஞ்சம் சாப்பிடு, ஜோம்பியா மாறிடு. ஐயோபா வேட்டு சோம்பாராவ் வாழ்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. உங்களால இவங்களை தீர்த்து கட்டவே முடியாது. ஏன்னா அப்படிதான் உங்களுக்கு தோணுது. ஏன்னா நான் இப்பவும் இதை நம்புறேன். ஏன்னா உங்களை அவங்க கண்டிப்பா ஆட்ட காட்ட போறாங்க. அம்மா ஐயோ அம்மா. அடைய தம்பி என் நண்பா, இந்த ஃப்ரூட்டுக்கு ஓவர் டோஸ கொடுத்துட்டோம்னா ஜாம்பிஸ் செத்து போக வாய்ப்பு இருக்குப்பா. மாட்டு மாட்டு தனியா சோபியா ஆக கூடாது. நானும் கூட சேர்ந்து சாமியா மாறிடுறேன். மாட்டு நான் சொல்றது கவனமா கேளு. என்கிட்ட இப்ப அவ்வளவு நேரம் எல்லாம் கிடையாது. சாப்பாடா நீ என்னுடைய நண்பனை தாக்குறியா? கச்சா கச்சா பத்தனு வேற ஜாம்பியா மாறிட்டானே. கொஞ்சம் சாப்பிடு, கொஞ்சம் விளையாடு, அப்படியே ஜோம்பியா மாறிடும். இப்ப மோட்டுவோ ஜாம்பியா மாற போறான். இப்ப நம்ம நிலைமை என்ன ஆக போகுதுப்பா? என்னோட ஆசை நிறைவேறிடுச்சு. என்னோட உலகத்துக்கு நான் உன்னை வரவேற்கிறேன் மோட்டு. இன்னும் நேரம் இருக்கு சாப்பாடா. மொத்தமா முழுகிடு. மாட்டு இந்த பழத்துடைய ஓவர் டோஸால ஜோம்பாடவுடைய பவர் எல்லாம் அழிஞ்சு போயிடும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிங்கமும் இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஜோம்பாடவுடைய பவர் போயிட்டாலே எல்லா ஜோம்பிஸும் குணமாயிடுவாங்கன்னு. இதைத்தான் ஜோம்பாடாவை சொல்லிக்கிட்டு இருந்தானா. இந்த ஃப்ரூட்டை எடுத்துட்டு போய் அவனுடைய வாயில எப்படியாவது போட்டுடு. அவனை மட்டும் இதை சாப்பிட வச்சிரு. போங்க, போய் அவங்களையும் ஜோம்பியா மாத்துங்க. இப்போ நீ என் கூடவே சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. என்ன இது? நான் போய் அட்டாக் தானே பண்ண சொன்னேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிக்னல் கொடுக்க சொல்லலையே. நம்ம ரெண்டு பேர் கதையும் அவ்வளவுதானா? என்ன உடம்பு பூரா அரிப்பா இருக்கு. என்ன தாங்க முடியல. என்ன ஆகுது? என்னென்னமோ ஆகுது. என்னன்னு சொல்ல தெரியலையே. ஏ மோட்டு, என்னதான் கொடுத்த நீ? என் உடம்பு பூரா அரிக்குது. உடம்பு பூரா அரிக்குது. என்னாச்சுன்னு தெரியலையே. ஜாம்பி ஆயிட்டாரா? அப்படின்னா ஆன்டிபயோட யார் பண்றது? நான் இனிமே ஜாம்பியாக வாழ்ந்தாங்கணுமா? கச்சா கச்சா. அடடா, நான் மறுபடியும் மனுஷனா மாறிட்டேன். என்ன தனியா கட்டி புடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நானும் உங்களுடைய நண்பன் தானே. நாம எல்லாரும் சாமியா மாறி இருந்தோம். இப்ப நாம எல்லாரும் குணமாயிட்டோம். அட ஆமா மோட்டு. சிங்கம் சார், நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? ஐயோபா, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கிறேன். எனக்கு எல்லாம் தெரியும். நடக்கிற விஷயம் எல்லாம் தெரியும். நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு தெரியும். ஆனா ஜோபடாவோட ஆட்டத்தை நீங்க தான் அழிச்சாகணும். ஏன்னா வேற வழி இல்லையே. என்னுடைய நோயாளிகளுக்கு தப்பா நாங்க நன்றி சொல்லணும். போட்டு பார்த்தணும், நீங்க உங்க உயிரை படைய வச்சு போராடி இங்க இருக்கிற எல்லாரையும் காப்பாத்திட்டீங்க. சரி வாங்க, நாம எல்லாரும் வீட்டுக்கு போகலாம்.
very good.